டெர்மடைட்டிஸ்னு ஒரு பிரச்சனை பல பேரை இன்னைக்கு தாக்கக்கூடிய பிரச்சனை. யாருக்கு எப்ப வேணாலும் இந்த டெர்மடைட்டிஸ் இஷ்யூ வரலாம். ஆனா அதுக்கு ஸ்டீராய்ட்ஸ் தான் அலோபதியில யூஸ் பண்றாங்க. அந்த ஸ்டீராய்ட்ஸால பல பக்க விளைவுகள் பின்னாட்கள்ல வரும். புரோட்டீன் லாஸ் ஆகும், அந்த இடத்துல டிஷ்யூ ரொம்பவே டேமேஜ் ஆகும், ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரலாம், அந்த இடத்துல நோய் எதிர்ப்பு சக்தி வீக் ஆகி அந்த இடத்துல மட்டும் இன்ஃபெக்ஷன் வரலாம், ரீபவுண்ட் சிம்டம் அதை விட்டிங்கன்னு அந்த இடம் ரொம்ப மோசமாக மாறலாம். ஸோ இப்படி பல ஆபத்துகள் உங்களை தாக்க வாய்ப்பு அதிகம் இருப்பதனால் நீங்க எந்த விதமான டெர்மடைட்டிஸ் இஷ்யூஸுக்குமே உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட் கொடுக்கிற ஸ்டீராய்ட்ஸை தவிர்க்கிறது நல்லது. இங்க நான் சொல்ல போற மருந்து பைட்டோ கார்டிசோன் தன்மையுடையது. பிளான்ட்ல இருந்தே எடுக்கக்கூடிய ஸ்டீராய்டல் எஃபெக்ட் இருந்தாலுமே அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் கம்ப்ளீட்லி வேற. சோ அதனால அதை விட ஃபார் பெட்டர் இந்த கார்டியோஸ்பாமம் காலிககாபம் என்ற ஹோமியோபதிக் மதர் டிஞ்சர் பல ரிசர்ச்சர்ஸ்ல தெளிவா தெரிஞ்ச மருந்து டெர்மடைட்டிஸ்க்கு நல்ல விதத்துல உதவி செய்யக்கூடியது. சோ அண்ட் இதுக்கு ரிசர்ச் டேட்டாஸ் அதிகமா இருக்கு. நான் அந்த டேட்டாஸ் டீடைல்ஸும் கொடுக்குறேன். ஏன் ஸ்டீராய்ட்ஸோட பெட்டர் அப்படின்றதையும் விளக்க சொல்றேன். ஷார்ட்டா டெர்மடைட்டிஸ் பிரச்சனையும் ஏன் உதிக்குது அப்படின்றத சொல்றேன்.